ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபர் வணக்கம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டோட ஸ்ரீ காளகஸ்தி அப்படிங்கிற அந்த கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ரொம்பவே நல்லா இருக்குது அந்த கோவில். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பொதுவாக யார் காளகஸ்தி கோயிலுக்கு போவாங்க? ஏன்னா அங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறவங்க யாருன்னா இந்த ராகுகேதுக்கள் தான். ஜாதகத்தில் தி மோஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி பிளானட்ஸ் யாருன்னா அதுவும் ராகுகேதுக்கள் தான். ரொம்ப டேஞ்சரான பிளானட்ஸ் யாருன்னா அதுவும் ராகுகேதுக்கள் தான். அந்த கோவிலுக்கெலாம் எதுக்கு போகிறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, முக்கியமாக வந்து திருமண தடைக்காக போகிறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க, ஆயுள் நீட்டிப்பு அதுக்கு கூட ராகு கேதுக்களை வணங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் தற்போதைக்கு ராகு தசை ராகு புத்தி நடக்குதோ அவங்க எல்லாருமே இந்த காளகஸ்தி கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பகவானை அந்த கிரகங்களை வழிபட்டுட்டு வராங்க. மக்களுக்கு அதனால் நல்லது நடக்குது. இப்போது திருமண தடை இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரே மாதம் 2 மாதத்து அதுக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த டியூரேஷனுக்குள்ளேயே அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுது. நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே மேரேஜ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறது கேட்க முடியுது. காளகஸ்தி கோயிலுக்கு போயிட்டு வந்த எல்லாருக்குமே வந்து மேரேஜ் ஆகிடுது. மேரேஜ் ஆகாமல் டிலே ஆகிட்டு இருந்தவங்களுக்கு சடனாக மேரேஜ் ஆகிடுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ராகுக்கு எது தாக்கம் உள்ளவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. உங்களுடைய ஜாதகத்திலையும் இந்த ராகுக்கு எதுகளுடைய தாக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது கோயிலுக்கான ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அந்த கோயில் ஏற்கனவே வந்து ஃபேமஸான ஒரு கோயில் தான், எல்லாருமே அறியப்பட்ட ஒரு கோயில் தான், ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா நீங்கள் போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ தற்போதைக்கு ராகுதசை நடந்துக்கிட்டு இருக்குது, இல்லை ஃப்யூச்சரில் உங்களுக்கு ராகுதசை அடுத்த வருஷம் வரப்போகுது, இல்லை இன்னும் 6 மாதத்தில் அந்த 18 வருஷம் ராகுதசையோ இல்லை 7 வருஷம் கேது தசையோ தொடங்க போகுதுன்னா கட்டாயம் நீங்களாம் வந்து ராகு கேது வழிபடுறது ரொம்ப நல்லது. காளகஸ்தி போயிட்டு வர்றது ரொம்பவே வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். திருமண தோஷம், திருமண தடைகள் இது போல் இதுக்கு பரிகாரம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்குமே மந்திரங்கள் எல்லாமே சொல்லி பரிகாரங்கள் நடக்குது. சில கோயில்களுக்கெல்லாம் போனால் நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் இல்லையா, நமக்கு கண்டிப்பாக மேரேஜ் ஆகிடும், நம்ம கண்டிப்பாக குழந்தை பிறந்துடும், நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும், நம்மளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா. வெளியிலேருந்து அந்த நம்பிக்கை யாரும் நம்ம கொடுக்க தேவையில்லை, நமக்குள்ளேயே உருவாகும் இல்லையா. அந்த நம்பிக்கையை அந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்குள்ளே ஏற்படுது. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறது கேட்க முடியுது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுடைய ஒரு சிறந்த பதிலாக கூட அந்த ஒரு விஷயம் தான் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் உண்மையிலே இந்த ராகு கேதுகளுடைய தாக்கம் இருக்குன்னா கண்டிப்பாக போங்க. ராகு கேதுகளுடைய பாதிப்பு உங்கள் ஜாதகத்தில் இல்லை, ராகு தசையும் நடக்கலை, கேது தசையும் நடக்கலை, இது போல் எந்த விஷயமே அந்த ராகு கேது அப்படிங்கிற அந்த பிளானட்ஸு உங்கள் ஜாதகத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரலன்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு டூர் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு அந்த கோயிலை பார்த்துட்டு வர்றது நல்லது. நீங்கள் பரிகாரம்லாம் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. ஆனால் உங்களுக்கு கட்டாயம் உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, தோஷம்ன்றதை நான் என்றைக்குமே சொல்கிறது இல்லை, அந்த ராகு கேதுகளுடைய நெகட்டிவான எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எனக்கு எப்போவுமே ராகு கேதுக்கள் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எப்போவுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளானட் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு இருக்கவங்க ரொம்பவே நல்லாவே தெரியும். ராகு கேதுக்கள் ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா பயங்கரமாக கொடுப்பாங்க. அவங்க வந்து எல்லையே இல்லாமல் கொடுப்பாங்க, கண்ட்ரோலே இருக்காது அவங்க கிட்ட. வாரி வாரி வழங்குவாங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்குறதே வள்ளலாக இருப்பாங்க. பட் அவங்க நம்ம ஜாதகத்தில் பாசிட்டிவாக உட்காந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு அது கடவுள் கொடுத்த ஒரு கொடையாக இருக்கும். நெகட்டிவாக இருந்துட்டாங்கன்னா கடவுள் வச்ச ஒரு ஆப்பாக கூட நமக்கு இருக்கும். நம்மளுடைய ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபர் யாருக்காவது இப்போ ராகு தசை கேது தசை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் காளகஸ்தி போயிட்டு வர்றது அப்படிங்கிறது உங்களுடைய மனதுக்கு ஒரு நிறைவை, ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்காக வாழ்க்கையில் நல்லது நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. அது உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ராகு கேதுகளுடைய தசை உங்கள் ஜாதகம் அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் அது சம்மந்தப்பட்ட இந்த ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்கள் மனம் வந்து தெளிவடையலாம், இது வரைக்கும் இருந்து வந்த காரியங்கள் நிவர்த்தி அடையலாம். இது போல் விஷயங்கள்லாம் நீங்கள் தான் உணரணும். அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தது. சில பேருடைய ஜாதகத்தில் ராகு கேதுன்ற தோஷமே இருக்காது, ஆனால் உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, இதனால் பிரச்சனை வரும், மேரேஜும் ஆகாது, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பிரச்சனை வரும் சொல்லிட்டு அவங்க பயன்படுத்துவாங்க. அதனாலேயே முதல்ல போய் பரிகாரத்தை பண்ணிட்டு வந்திருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகு கேதுகளுடைய தாக்கம் இல்லைன்னா நீங்கள் பரிகாரம் பண்ண வேண்டிய தேவை கண்டிப்பாக இல்லை. நீங்கள் பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய கெட்டது வரப்போகிறது இல்லை, நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு அதனால் பெரிய பாதிப்பு வரப்போகிறது கிடையாதுன்றதுனால ராகுக்கே தோஷம் இல்லாதவங்க இதை பண்ண தேவையில்லை. உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, அதோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. தோஷம்ன்றது நம்ம சொல்ல வேண்டாம், ராகுக்கேதுடைய தாக்கம் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இது போல் விஷயங்களை செய்கிறது உங்கள் மனசுக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குதாங்கிறது அடுத்தபட்சம். உங்கள் மனது முதல்ல தெளிவாக இருக்கும், உங்கள் மனதுக்கு சந்தோஷம் அளிக்கும், சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை இது எல்லாமே பிறக்கும். இதுக்காக வச்சு நம்ம கோயிலுக்கு போயிட்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். வேறு எதுவும் இல்லை, இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோட விரல் கொடுத்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.